மை லிட்டில் ஒன் என்கிற பெயரில் குழந்தைகளுக்கான துணிகளும் பொம்மைகளும் இருக்கும் ஒரு கடையை அமைத்தார் முதலாளி. அதை திறந்து வைப்பதற்கு அவர் நயன்தாராவையோ சன்னி லியோனையோ கூப்பிடவில்லை. அந்த கடைக்குள் நுழைவதற்கு கூட தயங்கிக் கொண்டிருந்த ஏழை தாயையும் அவரது குழந்தைகளையும் உள்ளே அழைத்தார். குழந்தைகளுக்கு வேண்டுமான துணிகளை எடுத்துக்கொள்ளுங்கள், விளையாட்டு சாமான்களையும் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று கூறினார். இந்திய நாட்டு ஏழைகளுக்குத்தான் என்றைக்குமே பேராசை கிடையாதே. அவர்கள் தயங்கினார்கள். ஆனால் அந்த நல்ல மனம் படைத்த முதலாளியோ பல பொருள்களை எடுத்து அந்த குழந்தைகளுக்கு கொடுத்தார். குழந்தைகளுக்கு 5 வயது வரும் வரையில் அவர்களுக்கு தேவையான ஆடைகளையும் பொம்மைகளையும் எடுத்து பெரிய மனதோடு கொடுத்தார் அந்த முதலாளி. அந்த குழந்தைக்குத்தான் எத்தனை மகிழ்ச்சி, அந்த தாய்க்கும் தான் எத்தனை நெகிழ்ச்சி. அந்த பிஞ்சு முகத்தை பாருங்கள். ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண முடியும் என்பதை அந்த முதலாளி அன்று அறிந்து கொண்டார். ஈதல் இசைபட வாழ்தல் அதுவல்ல ஊதியம் இல்லை உயிர்க்கு என்றான் வள்ளுவன். கொடுப்பது, கொடுப்பதால் வருகின்ற புகழை பெறுவது, இதை தவிர வாழ்க்கையில் எந்த லட்சியமும் ஒரு மனிதனுக்கு இருக்க முடியாது என்பதே வள்ளுவனின் வாக்கு. தமக்கு திருப்பி செய்ய முடியாத ஏழைகளுக்கு நாம் செய்கிற உதவிதான் உண்மையான உதவி. அப்படிப்பட்ட உதவியை இந்த முதலாளி செய்கிறார். இந்த கடைக்கு இதைவிட என்ன பெரிய விளம்பரம் தேவை, அல்லது இதைவிட என்ன பெரிய ஆசீர்வாதம் தேவை? இந்த முதலாளியை நாமும் வணங்குவோம்.